ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார்த்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பாண்டி சோழன் தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு கோவம் வந்து, இந்த பிரச்சனையை நான் எப்போவோ முடிச்சுட்டேன், என்ன ஏண்டா கோத்து விட்றா அப்படின்னு கேட்குறாங்க. பின் என்னடா நீ அந்த பொண்ணுக்கிட்ட பேசாமல் இருந்திருந்தா அவன் ஒழுங்காக இருந்திருப்பான்ல அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தான் நீலா சோழனுக்காக பேசுகிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை பாண்டி, ஆக்சுவலி அந்த பொண்ணு பல்லவனும் நானும் அவனா காலேஜுக்கும் நான் வேலைக்கும் போகும்போது பஸ் ஸ்டாண்டில் அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்போது சோழன் எங்கள் கூட வருவார். சோழனை பார்க்குது அந்த பொண்ணு அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் பல்லவன் தன்னை தான் பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சேன். அவன் அப்போவே அந்த பொண்ணு மேலே ஒரு கிருஷ்ணர் இருந்தான். அதுக்கப்புறமா சோழனை லவ் பண்ணது அந்த பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறமா பல்லவன் திரும்பவும் போய் காயத்ரி கிட்ட பேசியிருப்பான். இப்படிலாம் நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இதுக்கு முன்னாடி அவன் நினச்ச விஷயத்த காயத்ரி கிட்ட எப்படியும் சொல்லியிருப்பான். அதான் அவன் சொன்னதுனால தான் சரி சோழனுடைய பிரச்சனை முடிஞ்சு போச்சுல, அடுத்து பல்லவன் நம்மள எப்படி நினைக்கிறாரு அப்படின்னு அடுத்து அந்த பொண்ணு திரும்பவும் பல்லவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். இதான் நடந்திருக்கும். அவங்க ரெண்டு பேரும் இப்படி தான் லவ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு சோழன் காரணமாக இருக்க மாட்டார். அவர் நடுவில் தான் வந்து போனவர். ஆனால் ஆல்ரெடி பல்லவன் முதல்லையே காயத்ரி நம்மள தான் லவ் பண்ணான்னு நினச்சிட்டு இருந்தான். அதனால தான் இப்படிலாம் நடந்திருக்கும். அவனுக்கு இந்த வயசில் இதெல்லாம் வர்றது சாதாரணமான விஷயம் தானே. ஆனால் அவன் அதுக்காக இந்த அளவுக்கு போயிருக்க கூடாது தான், தப்பு தான். ஆனால் இதுக்கு சோழன் காரணம் கிடையாது அப்படின்னு நிலா சோழனுக்காக பேசுகிறாங்க. இதை கேட்டு சோழன் ஒரு மாதிரி கொஞ்சம் சந்தோஷமாகறாங்க. கேட்டுக்கோடா, இப்போ புரியுதா, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, தேவையில்லாமல் நீ பேசாத அப்படின்னு சொன்ன உடனே சரி விடுங்க, இந்த பிரச்சனை எதுக்கு இதோட பேசிக்கிட்டு அப்படின்னு நீ என்ன சொல்லிடுறாங்க. அண்ணா விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் சாப்பிடுங்க உட்காருங்க அப்படின்னு. இல்லைண்ணா எனக்கு சாப்பிட்ற மூடெல்லாம் இல்லை, எனக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்லிட்டு பின்னாடி போய் உட்காந்துக்கிறாரு. சோழன் ஏன் சாப்பாடு வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நிலா கேட்கும்போது எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் போயிடுறாரு. அதுக்கப்புறமா பாண்டி எனக்கும் சாப்பாடு வேண்டாண்ணா பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அமைதியாயிடுறாரு. நிலாவும் வேண்டாம் இப்போதைக்கு எனக்கும், நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரும் சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே பாய் விரிச்சு அவர் பாட்டுக்கு சேரன் வந்து படுத்துடுறாரு. அவருக்கு ரொம்ப படபடப்பாக இருக்குது. பல்லவன் சின்ன பையன் அப்படிலாம் பண்ணிட்டானே, அப்பா வேற அவனை பார்த்து அம்மா புத்தி அப்படியே வந்துருச்சான்னு கேட்குறாரு. இதெல்லாம் அவனுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும்ல. என்னதான் இருந்தாலும் அவன் சின்ன பையன் இந்த அளவுக்கு போயிருக்க கூடாது. நாம் அவனை கண்டிக்கல அப்படின்னா அவன் இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பான். நாம் அவன் மேலே கோவப்படுறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரணும்னு நினச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் சோழன் போய் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கவும் என் நிலா வந்து என்னாச்சு சோழன் ஏன் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க, சாப்பாடு வேண்டாண்ணா, சரி படுத்து தூங்க வேண்டியது தானே அப்படின்னு. எப்படிங்க தூக்கம் வரும், கண்டிப்பாக தூக்கம் வராதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் நடந்த விஷயத்த நினச்சி அண்ணனாடமே நீங்களும் ஃபீல் பண்ணால் எப்படி, அதுதான் எல்லாரும் பல்லவனை போட்டு அடித்து திட்டிட்டீங்களே, விடுங்க, அவன் சும்மா பேசக்கூட காயத்ரி கூட்டிகிட்டு நம்ம எல்லாரும் பார்த்தா அவன் திட்டுவோம் பயந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவன் அங்கே போயிருக்கலாம்ல, தப்பாக எதுவும் நடக்கல இல்லைங்க. நீங்கள் தானே அங்கே நின்றுட்டு இருந்தீங்க, கொஞ்சம் நேரம் கூட ஆகலைல்ல அவங்க போயிட்டு உள்ள, அதுக்கப்புறமே உடனே வந்து போலீஸ் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போது நான் அந்த இடத்துல அவனை பார்க்கலைன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்குல்ல, சின்ன பையங்க கழிச்சி கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் தப்பாக ஏதாச்சும் நடந்திருந்தா என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அது எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுத்துட்டோம் இல்லை சோழன், அதை பற்றி ஏன் நினைக்கிறீங்க விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க எனக்கு மனசே ஆறலை, அவ்வளோ கோவம் வருது அவன் மேலே, பத்தாததுக்கு இந்த பாண்டி இதுக்கெல்லாம் நானும் காரணம்னு சொல்கிறான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னவும் அதான் நான் சொல்லிட்டேன்ல சோழன் விடுங்க, எல்லாம் அப்படின்னு நடக்கணும்னு விதி இருந்திருக்கு, நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீலாம் சோழன் கிட்ட பேசவும் நான் தப்பான எண்ணத்தில் எதுவும் காயத்ரி கிட்ட பேசலைங்க, என்னுடைய கதை தான் உங்களுக்கு தெரியுமே, நான் உங்களுக்காக தாங்க காயத்ரி கிட்ட பேசுகிற மாதிரி நடித்தேன், அந்த பொண்ணு நம்மளை பார்க்குது, நம்மளை லவ் பண்ணேன்னு சொல்லுது அப்படின்றத நான் ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டேன், அதே நான் வந்து சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு உங்களை வெறுப்பேற்றுறன்ற பேரில் அந்த பொண்ணுக்கிட்ட ஃபோன் மட்டும்தான் அந்த பொண்ணு பண்ணும், மற்றபடி நான் காதலை வச்சுன்னு ஹான் இதை மட்டும்தாங்க சொல்வேன், அதுக்கப்புறமா காயமானு உங்களை வெறுப்பேற்ற அந்த பொண்ணு பேரை மட்டும்தான் கூப்பிடுவேன், மற்றபடி அவள் என்ன பேசுகிறான்றதை கூட நான் என் காதலி ஏற்றுக்க மாட்டேன், அந்த அளவுக்கு தாங்க நான் பேசிட்டு இருந்தேன், அதுவும் உங்களுக்காக தான், ஆனால் கடைசியில் அது இப்படி ஆயிடுச்சு, பிரச்சனை முடிஞ்சிடுச்சு, நானும் யோசிக்காமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க சோழன் வந்து. அதே மாதிரி தான் நம்ம பல்லவனும் யோசிக்காமல் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருப்பான், விடுங்க அவனும் சின்ன பையன் இல்லை,
நீங்களே யோசிக்காமல் அன்னைக்கு அப்படி பண்ணீங்க, பின்ன பல்லவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னதோ அதுக்காக அப்போ நீங்களும் நான் சொன்னது தான், அதாவது நான் பண்ணது தான் தப்புன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு. இல்லை சோழன், நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை டக்குன்னு யோசிக்காமல் செஞ்சீங்களோ அதே மாதிரி தான் பல்லவனும் யோசிக்காமல் காயத்ரி கூட தனியாக பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கூட்டிகிட்டு போயிருப்பான். இதை வச்சு யாரும் பெரிய பிரச்சனை பண்ண வேணாம், அதான் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சுல்ல, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீலா சோழன் கிட்ட சொல்லவும் சோழனும் ஒரு வழியாக அமைதியாகிடுறாங்க. அதுக்கப்புறமா சரி வாங்க சோழன் எந்திரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு படுத்து தூங்குறாங்க. ஏங்க நீங்கள் சாப்பிட்லையா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் யாருமே சாப்பிடாத இருக்கப்போ எனக்கு மட்டும் எதுக்கு சோழன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போடுறாங்க. ஸோ மற்றவங்க எல்லாரும் கூட சாப்பிடாம படுத்துட்ருக்கவும் அப்போ எல்லாருமே எழுப்பி நீலாவே வந்து சாப்பாடு போட்டு அத்தனை பேருக்குமே ஏதாவது சேரன், பாண்டியன், சோழன் எல்லாருக்குமே ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. பல்லவன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவனுக்கு பசிச்சா அவன் சாப்பிட்டுட்டோம், இல்லைன்னா பட்னியாக கிடக்கட்டும், நீ விடுப்பா அப்படின்னு சேருன்னு சொல்கிறாரு. ஆனால் இன்னும் உங்களுக்கு கோவம் போலியா, அவன் எப்படின்னா வந்து சாப்பிடுவான், நம்ம சாப்பாடு போட்டு கொடுத்தாலே உட்காந்து 1 மணி நேரம் சாப்பிட்டுட்டு இருப்பான், அவனை எப்படின்னா விட்டுட்டு சாப்பிட்றது அப்படின்னுமோ. ஏங்க நீங்கள் இப்போ அவனை கூட்டிகிட்டு வந்தீங்க, நான் எந்திரிச்சு போயிடுவான் அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லிட்டு இருக்கவும், வேண்டாங்க நான் அவனுக்கு தனியாக எடுத்துகிட்டு போய் கொடுத்துக்கிறேன், நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீலா எல்லாருக்குமே சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் யாருக்காச்சும் அமைவாங்களா? தம்பி பொண்டாட்டி, கொழுந்தனார், அது மட்டும் இல்லாமல் மாமா, இவங்க எல்லாருக்குமே அது எப்படி சேரன் எல்லாருக்குமே ஊட்டி விடுற வாய்ப்பு கிடைக்குமா? அப்படிப்பட்ட வரம் தான். இதெல்லாத்தையும் பார்க்கும்போது சேரனுக்கு இன்னும் அழுகழுகையாக தான் வருது. அம்மா ஸ்தானத்தில் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த மாதிரி நினச்சப்போ இந்த மாதிரி எதுவும் சொல்லிட்டு இருக்காதானே அப்படின்னு சோழன் வந்து வாயை அடிச்சிட்டாங்க. அவள் என்னுடைய பொண்டாட்டி, நீ அம்மா வாய்க்கிடாது தயவு செஞ்சு அப்படின்னு கோவப்பட்டுட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ ஃபீலிங் அப்படி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அவரு. அந்த மாதிரி தான் நிலா எல்லாருக்குமே ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. பாண்டி கூட போதுங்க எனக்கு கையிலே கொடுத்துருங்க அப்படின்னு பாண்டி கையிலே வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ சோழனுக்கும் நீலா இதே மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. சேரனுக்கும் ஊட்டி விடுறாங்க, சாப்பிட்றாங்க. இவங்களுக்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா உள்ளே போயிட்டு பல்லவனை எழுந்திரிச்சு சாப்பிட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. சாப்பாடு கொடுத்துட்டு நிலாவும் சாப்பிட்டுட்டு போயிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் எந்திரிச்சு வழக்கம் போல் அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. காஃபி குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது எங்கப்பா அவன் அப்படின்னு கேட்குறாங்க. தெரியலையேண்ணா, என்னை எந்திரிச்சதுலேருந்து நான் அவனை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இரு நான் உள்ள பத்திரத்துக்கான அதாவது எந்திரிக்கலையா போய் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தா பல்லவன் உள்ளே தான் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்காரு, வெளியிலே வரல. ஸோ யாருமே நம்ம கிட்ட பேச மாட்டேன்றாங்க. அதனால அவருக்கு வெளியே வந்து எல்லாருக்கிட்டையும் பேசவும் முகமும் இல்லை, உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போதான் நிலா எட்டி பார்த்துட்டு உள்ளதான் நான் இருக்கான் அப்படின்னு சொன்னதும் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சுட்டு இருக்காரா, நான் கொடுத்துட்றேன் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவா இந்தா காஃபி சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறாங்க. இல்லை நீ வேண்டாம் அப்படின்னு பல்லவா குடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா உட்காந்து காஃபி குடிக்கிறாங்க. அண்ணி நான் வேணும்னு பண்ணல அண்ணி, நீங்களாச்சும் புரிஞ்சுக்கோங்க அண்ணி அப்படின்னு சொல்லவும் சரி பல்லவா நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் நேற்று நான் சொன்னது தான் எல்லாரும் நான் அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரி இனி எதுவும் செய்யறதா இருந்தாலும் யோசிச்சு செய்ய, தப்பு எதுவும் பண்ணாத, ஒன்று நம்ம ஒரு விஷயம் செய்யவும் அப்படின்னா அதில் எதுவும் பிரச்சனை வராத அளவுக்கு யோசிச்சு பண்ணணும் சரியா அப்படின்னு நிலா சொன்னவும் சரியா நீ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு இங்க பல்லவன் டீ குடிச்சிட்டு வெளியில் எழுந்திரிச்ச உடனே எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாங்க. வழக்கம் போல் எல்லாரும் கோவத்தில் தான் இருக்காங்க. இன்னமும் யாரும் அவங்ககிட்ட பேசுறதே கிடையாது. அவர் தன்னந்தண்ணியில் உட்காந்துட்டு இருக்காரு. நிலா ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு குளிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் நிலா நீ ஆஃபீஸ் போலியாப்பா, டைம் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லவும் இல்லைண்ணா எனக்கு லஞ்ச் கட்ட வேண்டாம், ஆஃபீஸ் நான் இனி போக மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வேலையை விட்டு 2 நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி பாண்டி சொல்லிட்டு இருக்கவும் இல்லடா பாண்டி எனக்கு இந்த விஷயம் தெரியலையே அப்படின்னு கேட்கவும் அம்மன் நான் 2 நாள் ஆச்சு வேலைக்கு போகல, நேற்று கூட ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு தான் போயிருந்தேன், ஆனால் எங்கேயுமே செலக்ட் ஆகலை, நான் வந்துட்டேனே, நான் ஆஃபீஸ்க்கு போனேன்னா அப்படின்னு. நேற்று நீ வெளியில் கிளம்பி போனதுனால ஆஃபீஸ்க்கு தான் போயிருப்பேன்னு நினச்சேன்ப்பா அப்படின்னு சேரன்னு சொல்லிட்டு இருக்கவும் இல்லைண்ணே நான் வந்துட்டு வேலையை விட்டு நின்றுட்டேன், ராகவ் இப்படி பண்ணார் அப்படின்னு நடந்த விஷயங்களை நிலா வந்து சொல்லிடுறாங்க எல்லாருக்கிட்டையுமே. அவங்களும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்னப்பா இப்படி ஆயிடுச்சு, அடுத்து நீ என்னப்பா பண்ண போற, நீ வேலைக்கு போயிட்டு இருக்கன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன், அதானப்பா உன்னுடைய கனவே, அதுக்காக தானேப்பா சென்னைக்கே வந்த, சொந்த காலில் நிற்கணும்னு, இப்போ என்ன பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போதான் சோழன் வந்து வெளியில் சவாரி போயிட்டு வந்து காரை நிறுத்திட்டு வராரு. அவங்க நினச்சா கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியாதுன்னு கம்பெனியோட முதலாளியாகவே ஆகலாம் அப்படின்னு சொன்னதும் என்னடா சொல்கிற சோழா நீ அப்படின்னு. ஆமாண்ணே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கம்பெனி ஆரம்பிக்கலான்னு இருக்காங்க, ஆனால் அதில் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணி தான் சேருவாங்க முதல்ல பார்ட்னர்ஷிப்பில், அந்த மாதிரி இவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணால் பணம் தேவைப்படுதுன்னு, அது இல்லாமல் தான் இவங்க அமைதியாக இருக்காங்க,
வேறு இடத்துல வேலை தேடிட்டு இருக்காங்க. பணம் மட்டும் இருந்துச்சுன்னா இவங்க கம்பெனியோட முதலாளி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஓ இந்த விஷயத்த பற்றி நீங்கள் எங்ககிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு பாண்டியும் கேட்டுட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னு சொல்லுவேன், பணம் இல்லைன்னு சொல்லிட்டு நானே அமைதியாக இருக்கேன், உங்ககிட்ட சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லவும், என்ன பாடலாம் இப்படி சொல்லிட்டேன், உனக்காக நாங்கள் இதை கூட ஏற்பாடு பண்ணி தர மாட்டோமா, எங்களுக்கு ஒன்றுனா நீ கொடுக்குற இல்லைப்பா அதே மாதிரி தானே அப்படின்னு சொல்லவும், ஆனால் எல்லாம் சரிதானே, ஏதோ 1,00,000 அப்படின்னா கூட சரின்னு ஓகே அப்படின்னு உங்ககிட்ட தயங்காமல் கேட்கலாம். இப்போ தானே நான் பாண்டி கடை ஆரம்பிக்க பணத்தை நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம், ஆனால் இப்போ உடனே எனக்காக 5,00,000னா எங்கண்ணா போவோம், அதெல்லாம் இல்லைண்ணே, நம்ம சத்திக்கு மீறின செலவு அதெல்லாம் செட் ஆகாதானே விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போதான் ஏன்னா நானும் ட்ரை பண்ணி கேட்டு பார்க்கலாம் எல்லா இடத்துலையும் அப்படின்னு முயற்சி பண்ணேன், ஆனால் எங்கேயோ அவ்வளோ பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த அடமானம் வைக்கிற மாதிரி ஜுவல்ஸு அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் பத்திரம் இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் பணம் கொடுக்கலான்னு சொல்கிறாங்கண்ணே. ஆனால் எனக்கு அப்போ தான் தோணுச்சு, நம்மக்கிட்ட எங்கே நகை இருக்குது ஆனால் பத்திரம் இருக்குல்ல, அதை வச்சு பணம் வாங்கலாமான்னு ஒரு ஐடியா வந்துச்சுண்ணே. ஆனால் இதை நான் மட்டும் முடிவெடுக்க முடியாதுல்ல, உங்கள் எல்லாருக்கிட்டேயும் தானே கேட்டு முடிவு எடுக்கணும். அதானே இப்போ தான் வீடு நமக்கு சொந்தமாச்சு, வீட்டோட உயில் இருக்குல்ல பத்திரம், அதை வச்சு நம்ம பணம் வாங்கலாமான்னு நீ என்னென்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எல்லாருமே யோசிக்கிறாங்க. சோழன் என்ன பேசுகிறீங்க நீங்கள், இப்போ எதுக்கு நீங்கள் இந்த ஐடியாவை எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு நிலா சொல்லுவோம். ஏங்க இருங்க, ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னுவோம், எனக்கு ஓகே தான் சோழன் அப்படின்னு நம்ம சேரன்னு சொல்லிட்டு, அப்பா நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு, டே இந்த வீட்டுக்கு நிலா வந்ததுக்கப்புறமா தான் இந்த வீடு வீடாகவே இருக்குது, அப்படிப்பட்ட நிலாவுக்கு இந்த வீட்டை வச்சு கொடுக்குறதுல எனக்கு முழு சம்மதம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் நடேசன் சொல்லிடுறாரு. வச்சு நிலாவுக்கு எல்லாத்தையும் கொடுங்கடா, நிலா முன்னேறட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரியான முடிவு தான். இப்படி நீங்கள் பணம் தேவை அப்படின்னு இப்போ சொன்ன உடனே நானும் அடுத்த உடனே எங்கேயாச்சும் ஏற்பாடு பண்ணி கொடுக்கலான்னு தான் யோசித்தேன். ஆனால் நம்மக்கிட்டவே வீடு இருக்கப்போ நாம் ஏன் யோசிக்கணும், இந்த வீட்டை வச்சு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோமோ அப்போ தான் கரெக்டாக வானதி வராங்க. வானதி வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை வீட்டை அடமானம் வச்சு அன்னைக்கு பணம் கொடுக்குறதா பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னதும், இந்த வீட்டை யாரை கேட்டு என்ன பண்ணுறீங்க நீங்கள், எதுக்காக அடமானம் வைக்கணும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு முகத்தில் அடித்த மாதிரி சொல்கிறாங்க. இல்லை வானதி, நான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா நான் ஏத்துக்கிறதா இல்ல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நிலாவுமே உடனே புரிஞ்சுக்கிறாங்க அவங்க இந்த சூழ்நிலைய. நிலா அப்போ சரி பாண்டி, அதான் அவங்க சரின்னு சொல்லிட்டாங்கல்ல விடு அப்படின்னு சொன்னதும், என்ன பேசிட்டு இருக்க நீ பாட்டுக்கு வந்த வீட்டெல்லாம் வச்சு அடமானம் கொடுக்க வேண்டாம் பணம் அப்படின்னு சொல்ற, நீ இங்க பாரு எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, அவங்களுக்கு பணம் கொடுக்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை, வீட்டை பத்திரத்தை அடமானம் வச்சு அவங்களுக்கு கம்பெனி ஆரம்பிக்க பணம் தரப்போறோம், நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமாப்பா வானதி ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு, ஆமா முதல்ல இதை சொல்ல நீ யாரு, நீ எதுக்கு வந்து சொல்லிட்டு இருக்க, வீடு எங்களோட இது, அதை வைக்கிறோம் விற்கிறோம் என்னமோ பண்றோம், நாங்க பண்ணி நிலாவுக்காக நாங்க பணம் கொடுக்க போறோம், உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்காரு. ஆமா ஆமா அவங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, என்ன உறவு இருக்கு, நீங்க இந்த வீட்டை வச்சு பத்திரம் அடமானம் வச்சு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அவங்க இந்த வேலை செய்யணும்னு சொல்லிட்டு தானே இந்த சென்னைக்கு வந்தாங்க, அவங்களோட வேலையை அவங்களே பார்த்துக்கிட்டோம், அவங்க கம்பெனி தேடி அழிஞ்சுக்கிட்டோம், நீங்களாம் எதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பார் வானதி பேசாம வாயை மூடிட்டு இருந்து காலையிலே வந்து என்ன டென்ஷன் பண்ணாத, வந்ததும் வராதமா சும்மா உரண்டு இழுத்து விட்டு சண்டை விட்டுட்டு இருக்காது சரியா, பேசாம அமைதியா போயிடு, நிலாவுக்கு இந்த வீட்டுக்கு என்ன உரிமை இல்லைன்னு கேட்டுட்டு இருக்க, நிலா என்னுடைய பொண்டாட்டி, அதை நீ ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் சொல்லவும், அதை நீங்க மட்டும் தான் சொல்லிக்கணும், அவங்க அப்படி உங்களை நினைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி நம்ம வானதி பேசிடுறாங்க. அப்போ என்னப்பா வானதி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சேரன் ஒரு பக்கம். அப்போதான் நீங்க நம்ம பாண்டி இருந்துக்கிட்டு, என்ன பேசிட்டு இருக்க நீ லூசு மாதிரி, பேசாம வா அமைதியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இரு பாண்டி இப்போ என்ன எதுக்கு வாய் அடிக்கிற, என்னை இந்த வீட்டில் எதுவுமே பேச விட மாட்டீங்களா, இந்த வீட்டுக்கு வரப்போற மருமக நான் தான் பேசுவேன், என்னைக்கு இருந்தாலும் நான் உன்னை இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வரதான் போறேன், ஏற்கனவே இந்த வீட்டில் தங்கறதுக்கு ரூம் இல்லை, இதுவே ஒரு ஓட்ட வீடு, இந்த வீட்டை வச்சு பணம் வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் முடியாது பாண்டி, நமக்குன்னு இருக்கிறது இது ஒன்று மட்டும் தான், அடமானம் வச்சு யாருக்கோ ஒருத்தருக்கு எதுக்கு பணம் கொடுக்கணும், நம்ம வீட்டில் இருக்கவங்க உங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு பண்ணால் கூட சரி, அவங்களுக்கு ஏன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டைரக்டாகவே பேசிகிட்டு இருக்காங்க. போதும் நிறுத்தமா, நானும் போனால் போதும்னு அமைதியாக நின்றுட்டு இருந்தா நீ ஓவராக பேசிகிட்டு இருக்க, இங்கே பாரு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த வீட்டோட மருமக, அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், இப்போ நீ இந்த குடும்ப விஷயத்தில் தலையிடாத, அண்ணன் தம்பிங்க எல்லாம் சேர்ந்து தான் முடிவெடுத்திருக்காங்க, அது மட்டும் ஏன் அவங்க என்ன சொல்கிறது, நான் சொல்கிறேன் இந்த வீடு என்னுடைய பேரில் தான் இருக்குது, இன்னும் அவங்களுக்கு கூட இதில் சொந்தம் இல்லை, நான் நினச்சாதான்
அவங்களுக்கு இதில் கூட பங்கு இருக்குது. நீ என்னமோ இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க. நாளைக்கே உனக்கும் அவனுக்கு கல்யாணம் ஆனால் கூட அவனை நான் வீட்டை விட்டு அனுப்புனா கூட அவனும் வீட்டை விட்டு போய் தான் ஆகணும். அவனுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. நான் அவனுக்கு கொடுத்தாதான் இது அவனுடைய வீடாகும், இதில் அவனுடைய பங்காகும். என்னமோ எல்லாமே உண்ணுது இல்லை அவனது, அவன் சம்பாரித்து வச்சுட்டு இருக்கிற மாதிரி பேசுகிறீங்க. ஏன் அப்பா சம்பாரித்து எனக்கு இது கொடுத்துட்டு போனது, யாருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு கொடுக்கணுன்றது அதுவும் என்னோட முடிவு தான் அப்படின்ற மாதிரி நடேசன் சொல்லிடுறாரு. இதெல்லாத்தையும் கேட்டு வானதி அமைதியாக இருக்காங்க. என்ன பாண்டி உன் அப்பா இப்படி பேசுகிறாரு, அமைதியாக இருக்கா அப்படின்னு. அவன் பேச மாட்டான், அவன் பேச வாய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே பாண்டியுமே இருந்துக்கிட்டு என்ன பேச சொல்கிற வானதி, அவர் கரெக்டாக தானே சொல்கிறாரு, அவர் தான் முடிவு எடுத்திருக்காரு, அவரை கேட்டு தான் முடிவு பண்ணுறோம், நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணா வேண்டாண்ணா, எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, வானதி ஏதோ சின்ன பொண்ணு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கா, இந்த வீட்டை வைக்கணும்னு நம்ம முடிவு பண்ணியாச்சு, இந்த வீட்டை வச்சு உனக்கு பணம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கே நான் பத்திரம், நான் இப்போவே போய் அடமானம் வடிச்சிட்டு வந்து முடிஞ்சால் இவ கண் முன்னாடியே நான் கொடுத்துட்டு பணத்தை கொடுக்குறேன் நிலாவுக்கு, என்ன பண்ணுறா நானும் பார்க்குறேன் அப்படின்னு சோழன் வீம்புக்கு நின்றுட்டுருக்காரு. அப்போது இங்கே தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது வானதி, வாயை உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் பேசிகிட்டு இருக்கவும், என்ன பாண்டி நீ பார்த்துட்டு அமைதியாகவே இருக்க, உன் அண்ணன் இப்படிலாம் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சோழா விடுடா நான் தான் அவளுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கேன், பொறுமையாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், என்னடா குடும்பத்தை பிரித்து சண்டை வர வைக்கணும்னு நிலா என் மனைவியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். பாருடா நடக்கிற எல்லா விஷயமும் உனக்கும் தெரியும், தேவையில்லாமல் அவளை பேச வேணான்னு தெரியும், நம்ம குடும்பத்துக்குள்ளே நடக்கிற விஷயம் அவளுக்கு என்னடா, அவளுக்கு என்ன தெரியும், அவளை ஏன் பேச வைக்கிற, நீ அமைதியாக வாயை மூடிட்டு இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிக்கிட்டேயே வந்து சோழன் பேசிட்டு இருக்கவும், அவங்க 2 பேருக்குள்ளே வழக்கம் போல் சண்டை முத்திக்குது. அப்போது சேரேன்னு சமாதானப்படுத்துகிறாங்க. நிலாவை இருந்துக்கிட்டு ஐயோ போதும் நிறுத்துங்க, எதுக்கு இப்படி தேவையில்லாமல் சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், உங்களால் தான் எல்லாமே பிரச்சனை, நீங்கள் இந்த வீட்டை விட்டு போயிட்டா எல்லாமே சரியாக போயிடும், தேவையில்லாமல் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளேருந்து உட்காந்துட்டு இருக்கிறதுனால தான் என்னமோ எல்லாமே உங்களால் தான் நடக்குது, ஆஹா ஓஹோன்னு பேசுகிறாங்க. பாண்டி கூட எந்நேரமும் உங்களை பற்றி தான் பேசுகிறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே, பேசாமல் அமைதியாக இருந்திருந்தா, அதாவது எங்கேயோ போய் இருந்துருக்கலாம்ல, கல்யாணம் ஆன உடனே தனியாக போய் எங்கேயாச்சும் ரூம் எடுத்து தங்கிக்க வேண்டியது தானே, இங்கேயே உட்காந்து இந்த வீட்டுக்கு நல்லதாக பண்ணுறான்னு ஏதோ ஒரு சில விஷயத்த தனியாக பண்ணிவிட்டு என்னமோ பெருசாக எல்லாரும் உங்களை தான் தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க. ஏன் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு நான் வந்திருந்தேன்னா ஏன் நான் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேனா, பண்ணுவேன், கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த வீட்டை எப்படி மாற்றணும்னு எனக்கு தெரியும், நான் எல்லாத்தையும் பண்ணிப்பேன், நீங்கள் தான் என்னமோ பெருசாக பண்ணுற மாதிரி, யார் இந்த நாட்டில் வீட்டுக்காக செய்யாமல் போயிட்டாங்க, இதுவே ஆல்ரெடி இப்போ லேடிஸ் இல்லாத வீடு அப்படி தான் இருந்திருக்கும், இப்போ ஒரு லேடிஸ் வந்த உடனே லேடிஸ் எப்படி வீட்டை சுத்தபத்தமாக வச்சுப்பாங்களோ அந்த மாதிரி ஏதோ நீங்கள் ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டீங்க, அதுக்காக இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் உங்களை அப்படியே தலைமையில வச்சு தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க அப்படின்னு எல்லாம் வந்து வானதி பேசவும் நிலாவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஏன் அவங்க வருத்தப்பட்ட அழுகவே செஞ்சிடுறாங்க. அப்பதான் சோழனுக்கு பயங்கரமா கோவம் வந்து, ஏய் என்ன பேசிட்டு இருக்க, நீ வாயை மூடிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கேன், பேசாம எங்க குடும்ப விஷயத்துல தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, நிலாவை பத்தி என்னன்னா கேள்வி கேட்டுட்டு இருக்கா, நீ சொன்னாலையும் சொன்னதுனாலையும் நாங்க சொன்னதெல்லாம் அத்தனையும் உண்மைதான், நிலா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடு வீடாவே இருக்கு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன்னு வச்சுக்கோ பல்லகையிலெல்லாம் கல்லட்டிடுவான் அப்படின்னு சோழன் வானத்தை அடைக்க கை ஓங்குறாங்க. அந்த சமயத்துல பாண்டிய இருந்துகிட்டு, சோழா கை இறக்குடா என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவர்கிட்ட சண்டைக்கு போகவும், என்னடா தேவையில்லாம பேசிட்டு இருக்கா, அவன் வாயை அடக்க தொப்பு இல்லை என்கிட்ட பேசுறா அப்படின்னு பாண்டி சொல்ல சோழன் வந்து பாண்டி கிட்ட கேட்கவும், நான் அவகிட்ட பேசிட்டு தான் இருக்கேன், நீ அமைதியா இருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், பாத்தியா பாண்டி நீ இருக்கும்போது எப்படி கை வாங்குறாங்க அப்படின்னு இன்னும் வந்து குத்தி விட்டுட்டு இருக்காங்க. நடேசரன்கிட்ட இது ஆகாதரா பாண்டி சொன்னா கேளுடா, நான் அப்பவே படிச்சு சொன்னேன், இப்போ இதோட நிறுத்தினவில்லை, இப்படியே பேசாம இவ்வளவு கலட்டி விடுத்துரு, இந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடந்துக்கிறாளா, ஏதோ அவங்க வந்துட்டாங்க, இவரும் ஆசைப்படுறாரு, நிலா தான் டிவோர்ஸ் வாங்கிட்டுன்னு போடுன்னு நினைக்கிறா, நாங்க எல்லாரும் நிலா இந்த வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுறோம், அதே மாதிரி அவளும் இதோ சோழன் கூடவே சேர்ந்து அவங்க வாழட்டும், இந்த வீட்டில் இருக்கட்டும், நாமளும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினச்சி பார்க்குறாளா இவ, நிலாவுக்கு இந்த வீட்டுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி அவளை துரத்தி விடணுன்னே விஷயம் தெரிஞ்சதுலேருந்து பேசிட்டு இருக்கா. நிலா பற்றி இவளுக்கு என்னடா தெரியும், அவன் கரெக்டாக தானே பேசுகிறான் அப்படின்னு நடேசன் கூட பாண்டி கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. பாண்டி தான் இப்போ ஏதோ சப்போர்ட்டுக்கு கொஞ்சமாக நின்றுட்டு இருக்காங்க வானதி பக்கம், அதனாலேயே வானதி இன்னும் கொஞ்சம் பாண்டியை ஏற்றி விட்டுட்டு சண்டை மூட்டி விட்டுட்டு இருக்காங்க. விடுங்க எதுக்கு தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு பல்லவன் ஒரு பக்கம் வந்து நின்று நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எங்கள் அன்னைக்கு தான் எல்லாமே உரிமை இருக்குது, அவங்க இங்கே சொல்கிறது தான் நடக்கும், யார் என்ன சொன்னாலையும் நாங்கள் கேட்க மாட்டோம், நீ எத்தனை பேர் இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகிட்டு வந்தாலும் எங்கள் அண்ணி சொல்கிற மாதிரி தான் இந்த வீட்டோட ராஜாங்கம் நடக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க மூத்த மகனுக்கு கல்யாணம்னா மூத்த மருமக தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு, ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது, முதல்ல வந்து எங்கள் அண்ணி தான் எங்களுக்கு முக்கியம், எங்கள் அண்ணி சொல்கிறத தான் நாங்கள் எல்லாருமே கேட்போம் அப்படின்ற மாதிரி பல்லவன் நிலாவுக்காக அவங்க வந்து நின்று பேசிட்டு இருக்கவோ ரொம்பவே வருத்தப்படுறாங்க. நிலா இருந்துக்கிட்டு, ஏங்க நீங்கள் வருத்தப்படாதீங்க, எங்க பாருங்க நீங்கள் கோர்ட்டில் கேஸுக்காக டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறது மட்டும்தாங்க இப்போ எல்லாத்தையும்
எல்லாத்துக்குமே காரணம். நீங்கள் அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிட்டீங்களா எந்த ஒரு பிரச்சனையே இருக்காது, பிரச்சனை இல்லாமல் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொன்னதும் நிலா சோழனை பார்க்குறாங்க. என்னங்க பார்க்குறீங்க, எவ்வளோ நாளைக்கு தான் நானும் பொறுத்து போவேன், உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு விருப்பம் அப்படின்னு நான் பல விதத்தில் சொல்லி பார்த்துட்டேன். எல்லாருமே அதே தான் ஆசைப்படுறாங்க. என்கிட்ட இருந்து போகணுன்னே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? நான் என்ன குடிக்கிறேன்னா இல்லை பொறுக்கியா குடிச்சிட்டு உங்களை வந்து சித்திரவதை பண்ணுறேன்னா, எங்கேயாச்சும் ரோட்லேயே விழுந்து கிடக்குறேன்னா பொறுப்பாக என் பாட்டுக்கு வேலைக்கு போகிறேன், சம்பாதிக்கிறேன். இந்த வீட்டை உங்களுக்கு என்னங்க குறை வச்சேன்? எல்லாத்தையும் உங்களுக்கு பிடிச்சதை பார்த்து பண்ணிட்டு தானே இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க இப்படி போகணும்னு நினைக்கிறதுனால தான் கண்டவெல்லாம் உங்களை பத்தி ஒன்னு பேசுறா. இதெல்லாத்தையும் என்னால் தாங்கிட்டு இருக்க முடியாதுங்க. உங்களுக்கு வேணா எப்படி வேணாலும் இருக்கலாம், என்னை பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனா நான் மனசளவில் உங்களை லவ் பண்றேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவதோ இப்போ பாரு அவளுக்காக அவன் எப்படி நிக்கிறான், அதே மாதிரி தான் உங்களுக்காகவும் நான் நிற்பேன். என்னமோ நீங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு போகணுன்னே பேசிட்டு இருக்கீங்க, முதல்ல கேஸை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பயங்கரமா பேசிட்டு இருக்காரு. ஏதோ நீங்க வருத்தப்படுறீங்க, கோவப்படுறீங்க அப்படின்றதுனால தான் உங்களுக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல சொன்னேன். அடுத்த நிமிஷமே நாளைக்கே கோர்ட்டுக்கு போனேன், எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க விருப்பம் இல்லை, நான் அவ கூட தான் சேர்ந்து வாழ்வேன்னு சொன்னால் இந்த கேஸ் நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் என்கிட்ட இந்த டிவோர்ஸ் வாங்கிட்டே போக முடியாது, அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன்னு சொல்லிட்டு இருக்கவும், டே சோழா என்னடா பேசிட்டு இருக்க நீ, நிலாவை எதுக்கடா இப்போ பயமுறுத்துற மாதிரி பேசிட்டு இருக்க, நிலாவோடைய மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீ இப்படி பேசக்கூடாதா அப்படின்னு. அண்ணா அதையும் தாண்டி என் மனசில் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, நீ சும்மா தங்கச்சின்ற பேரில் சப்போர்ட் பண்ணுறேன்னு சப்போர்ட் பண்ணாதானே, ஸோ சப்போர்ட் பண்ணி தான் அவங்க இந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் வந்து சோழன் வந்து பேசுறாரு அப்படி வந்து சேரன் கிட்ட. இன்னைக்கு ரெண்டுல ஒன்று தெரியாம விடுறதில்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கோவமா உள்ள போறாரு. உள்ள போன உடனே நிலா கழுத்துல அதாவது கழட்டி வச்சிருந்த தாலியை வந்து எடுத்துட்டு வராங்க. பேசாம இதை உங்க கழுத்துல போடுங்க, இது இல்லாதது தானே கண்டவெல்லாம் ஒன்று பேசுறான், உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு நினைச்சு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்றான், லவ் பண்ணன்னு சொல்லி டார்ச்சர் பண்றான். தோ இவ்வளோ இப்போ பேசுறா, நீங்க இதை போட்டுக்கோங்க. அட்லீஸ்ட் என்னுடைய புருஷன் அதாவது என்னை ஏத்துக்கலன்னா கூட இதை வந்து நீங்க என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு போற வரைக்குமாச்சு உங்களுடைய பாதுகாப்பு கவசமாவாச்சு இதை போட்டுக்கோங்க. ஆனால் நான் கரெக்டாக தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. ஸோ இப்படி நீலாம் இதை போட்டுக்கினா இதே காரணமாக வச்சு எப்படியாச்சும் சமாதானப்படுத்திடலாம் அப்படின்றது அவருடைய நோக்கம், அதனால தான் அப்படி சொல்கிறாரு. நீலா தயங்கி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ நடேசன் கூட அவன் சொல்றதுல என்னம்மா தப்பு இருக்கு, பேசாம இதை வாங்கி நீ உன் கழுத்துல போட்டுக்காமா, இது இருந்தாதான் ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு எல்லாமே, நீ இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லிட்டு இருக்கவும் தயங்கி நின்றுட்டு இருக்காங்க. நிலா வந்து இப்போ நீங்க போடுறீங்களா இல்லை நானே போட்டு விட்டுருவான் அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லிட்டு இருக்கவும் இல்லை வேண்டாம் அப்படின்னு நிலா சொல்றாங்க. அப்போ பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் வந்து வற்புறுத்துறாங்க. அதுக்கப்புறம் நிலா வந்து அது கையில வாங்கி வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் போட முடியாது, இந்த வீட்டுக்கும் அவருக்கும் தான் சம்மந்தமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிலா அந்த தாலி போட விடாத மாதிரி வானதி ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ சேர இருந்துக்கிட்டு நிலா ப்ளீஸ்ப்பா இந்த அண்ணனுக்காக போட்டுக்கோப்பா, நீ இந்த வீட்டில் இருக்கணும்ப்பா போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் சொன்னதுக்கப்புறமா நிலா அதை வாங்கி அவங்களுடைய கழுத்தில் போட்டுக்கினாங்க. போட்டுக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த தாலி இவங்க கழுத்தில் இருக்கிற வரைக்கும் யாரும் உங்களுக்கு எதுவுமே பேச முடியாது, போங்க நீங்கள் கண்டிப்பாக கம்பெனி ஆரம்பிப்பீங்க, நான் பணத்தோடு வரேன் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக போயிடுறாரு. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, வானதி அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.